ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். நடத்துபவர் ARM நௌஃபீல். மங்காத நிலவின் ஒளிக்கீற்றாய், மாணவ உலகின் சுவாச காற்றாய், பொங்கும் அறிவின் வற்றாத ஊற்றாய், எங்கும் இலங்கும் ஞான சுடராய் விளங்கும் மாணவர் துளிங்கிடச் செய்யும் விண்ணொளி பரப்பும் அறிவுச் சுடர், வியந்திடச் செய்யும் அறிவியல் அரங்கம். மாணவரின் முத்தான அறிவை பட்டி திட்டி மகத்துவ உலகுக்கு சீர் வழிகாட்டி சனிதோறும் பிறை வானொலியில் ஒலிக்கும் நிகழ்ச்சி மாணவர் கல்வி உலகின் எழுச்சி அறிவுச் சுடர். ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் காலை 10:15 முதல் 10:45 வரை ஒலிபரப்பாகும். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. அம்பாறை மாவட்டத்தின் அக்கரைப்பற்று கல்வி வலயத்திலே முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றுகின்ற சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சி இப்போது ரைஸ் மோட்டார்ஸ் குடும்பத்தாரினுடைய அன்பு தாயார் ஹாஜியானி AL ஃபரிதா உம்மா அவர்களது நினைவாக அக்கரைப்பற்று அஸ்ராஜ் மகா வித்தியாலயத்தின் அதாவுல்லா கேட்போர் கூடத்தில் மிக சிறப்பாக இடம்பெறுகிறது. இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் அக்கரைப்பற்று அஸ்ராஜ் மகா வித்தியாலயத்துடைய இளம் துடிப்புள்ள எங்கள் அன்புக்குரிய அதிபர் MS முகமது அஸ்லம் சார் அவர்கள். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் அல்ஹாஜ் முகமது ரலீம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் தயாரிப்பாளர் கவிஞர் கலாபூசணம் யூனிஸ் கே ரஹ்மான், நிந்தவூர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் MLM நிஹாருடீன், பொத்துவில் அல் உர்ஃபான் பெண்கள் பாடசாலை ஆசிரியர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் சி தௌஃபிக், ஒலிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலயத்துடைய பிரதி அதிபர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன சந்தன காட்டு புகழ் ஜே வஹாப்தீன், பொத்துவில் அல் உர்ஃபான் பெண்கள் பாடசாலை ஆசிரியர் NL இம்ரான் கான், சம்மாந்துறை அல் மர்ஜான் முஸ்லிம் மத்திய தேசிய பாடசாலை ஆசிரியர் அல் ஹாஃபில் MD அப்துல் சலாம், புள்ளி பதிவாளர்களாக எழுத்தாளரும் கவிஞருமான வானொலியின் சிரேஷ்ட அபிமானி கலாபூசணம் நிந்தவூர் MI உசனார் சரீம், நட்பட்டிமனை CMF கல்லூரியின் முகாமைத்துவ பணிப்பாளர் அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆசிரியருமான CM பலாகி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MSM ராம்சி. இன்றைய நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அக்கரைப்பற்று கல்வி வலயத்தின் பணிப்பாளர் AM ரஹமத்துல்லா. கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக பணிப்பாளர் MIM ராய்ஸ்டீன், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பிறை FM பொறுப்பாளர் சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் அல்ஹாஜ் பஷீர் அப்துல் கையூம், அம்பாறை மாவட்ட கலாசார ஒருங்கிணைப்பு உத்தியோகத்தர் AL தௌஃபிக் அவர்களோடு தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் உதவி பொது முகாமையாளர் பொறியியலாளர் MI நசீர் மற்றும் ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் பிரதம நிறைவேற்று அதிகாரி பொறியியலாளர் MIM இஹ்லாஸ், அக்கரைப்பற்று அல் ஹிக்மா வித்தியாலயத்தின் அதிபர் SC ஜசாகிர், அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை அதிபர் AL யாசீன்,
கொத்துவில் அல் பஹ்ரியா வித்யாலயத்தின் அதிபர் HRM கலீல், ஆலம்குளம் ரஹமானியா வித்யாலயத்துடைய அதிபர் KM முனாஸ் மற்றும் அக்கரைப்பற்று முடவரா ஜூனியர் காலேஜ் அதிபர் MIM உவைசர் அவர்கள் மற்றும் பாலமனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி ஆசிரியர் NM மிப்ராஸ் ஆகியோர். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. இந்த போட்டி நிகழ்ச்சி சம்பந்தமாக இதனுடைய ஆரம்ப காரண கர்த்தாவை பற்றி கொஞ்சம் உங்களோடு பேசிக்கொள்ள விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட 25 வருடங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையிலே அறிவுக்களஞ்சிய போட்டிகளை நாடளாவிய ரீதியிலே நடாத்தி மாணவர்களோடு ஒன்றிணைந்த செயற்பாடுகளை கொண்டிருந்த மர்ஹூம் ARM ஜிப்ரி சார் அவர்கள் எம்மை விட்டு பிரிந்து 6 வருடங்கள் கடந்தாலும் இன்றும் அவர் எம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை இவ்வாறான நிகழ்வுகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. அவருடைய கல்வி பணியை பார்க்கின்ற பொழுதோ மாணவர்களோடு சேர்ந்து பயணிப்பதுதான் அவருடைய இலக்காக இருந்து கொண்டிருந்தது. இறை அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் நினைக்கின்றேன் தரம் 5 ஸ்காலர்ஷிப் மாணவர்களோடு வருடா வருடம் இலங்கை பூராகவும் வலம் வந்து அவர்களோடு இரண்டர கலந்து ஊடகங்களிலே அவர்களை பறைசாற்றி அவர்களுக்கு தேவையான கற்றல் கற்பித்தல்களை செய்து கொடுத்து கொண்டே இருந்தார். GC O-level மாணவர்கள், அதே போன்று A-level பயோ ஸ்ட்ரீம் மாணவர்கள் எல்லோரையும் சேர்த்து ஒன்றாக சேர்த்து அவர்களை வைத்தியர்களாகவும் வைத்திய நிபுணர்களாகவும் மாற்றுவதற்கு துணை நின்றார். வானொலியிலே பகுதி நேர அறிவிப்பாளராக இருந்து கொண்டு அளப்பரிய சேவைகளை கல்விக்காக செய்தார். தான் பிறந்த சமூகத்திற்காக பல்வேறுபட்ட சேவைகளை செய்த ஒரு தனி நபராக அவர் விளங்கினார். எல்லோருடையும் அன்பாக பேசக்கூடிய சுபாவம் கொண்டவர். மேடு பள்ளம் பார்க்க மாட்டார். சாதாரணமான நிலையிலே உள்ளவரிடமும் அழகாக பேசுவார். தன்னால் இயன்ற உதவிகளை 100% அர்ப்பணிப்போடு அல்லாஹுக்காக செய்வார். அப்படிப்பட்ட ஒரு தூய எண்ணம் கொண்டவர்தான் மர்ஹூம் ARM ஜிப்ரி அவர்கள். வானொலியை பொறுத்த மட்டிலே 40 வருடங்கள் அன்னவர்கள் வானொலியில் அறிவிப்பாளராக இருந்த போதிலும் கிழக்கு மாகாணத்திலே உள்ளவர்களை வானொலிக்கு கொண்டு சென்ற பெருமை அவரையே சாரும். அதனால் கிழக்கு மாகாணத்திலே இருந்து நிறைய அறிவிப்பாளர்களை ஊர் வாரியாக உருவாக்கி கொண்டு சென்ற பெருமை அன்னவர்களையே சாரும். அது மாத்திரமல்ல, அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது அவர் ஆரம்பத்திலே இருந்து JVP கட்சியோடு இருந்தவர். இடையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வந்த பொழுதும் மர்ஹூம் MHM அஷ்ரப் அவர்களோடு, முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர்களோடு இறுதி காலகட்டத்திலே தான் இணைந்திருந்தார். அதற்கு பிற்பாடு கல்முனை அமைச்சர் மன்சூர் அவர்களுடன் இணைந்திருந்தார். இருந்த போதிலும் அவர் JVP கொள்கையில் இருந்து 100% இடைவிலகவில்லை. JVP கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒருவராக இருந்தார். அதற்காக நெஞ்சை நிமிர்த்தி நாடு முழுவதும் பிரதேசம் முழுவதும் பிரசார பணிகளில் ஈடுபட்டிருந்தார். அது மாத்திரமல்லாமல் இப்போது இருக்கின்ற கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களோடு மிகவும் இரண்டர கலந்த தொடர்பில் இருந்தது நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர் இன்று உயிரோடு இருந்திருந்தால் இந்த அரசாங்கத்திலே தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரமல்லாது ஒரு முக்கிய அமைச்சராகவும் இருந்திருப்பார். அந்த அளவிற்கு அவருக்கு நெருக்கம் இருந்தது. அவர்கள் விரும்பி இருந்தார்கள் இவரை. எமது பிரதம மந்திரி நன்றாக விருப்பம் கொண்ட ஒருவர், அவ்வளவு செல்வாக்கு மிக்க ஒருவரைத்தான் நாம் இழந்திருக்கின்றோம். ஒரு கல்வியலாளராக, ஒரு பாடசாலையின் அதிபராக, ஒரு சமூகத்திற்கு வழிகாட்டியாக, ஒரு தூரதரிசன பார்வை கொண்ட ஒரு மாமனிதராக, ஒலிபரப்பு துறையிலே நீண்ட ஆளுமை கொண்ட ஒருவராக, அவர் விட்டு சென்ற பாதைகளையும் பாடங்களையும் மற்றவர்கள் படிக்கக்கூடிய அனுபவ புருஷராக, அரசியலில் ஒரு கதாநாயகனாக,
இவ்வாறு பல பாத்திரங்களை ஏற்று அன்னவர் விளங்கியிருந்தார். மிகவும் எளிமையான ஒரு மனிதர். ஏஆர்எம் நௌஃபில் அவர்கள் எங்களுடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு வந்தவர். அவரிடம் இருக்கின்ற குணங்கள் எவ்வளவு என்று சொன்னால், அவருடைய சகோதரர், மூத்த சகோதரர் தான் மர்ஹூம் ஏஆர்எம் ஜிப்ரி அவர்கள். அவர் மிகவும் தெளிவான குணம் கொண்டவர். இங்கே இருக்கின்ற தாருஷ் ஷஃபா ரிம்சான் அவருடன் கூடவே பல நாட்கள் பயணித்திருக்கின்றார். மர்ஹூம் ஏஆர்எம் ஜிப்ரி அவர்களுடன் நானும் மிகவும் நீண்ட நாட்கள் பயணித்திருக்கின்றேன். சாதாரணமாக பேசினால் போதும், அவர் அதனை முன்னேற்பாடாக கொண்டு சகல நடவடிக்கைகளும் எமக்கு தெரியாமலே பூர்த்தி செய்வார். அந்த அளவு ஒரு மனிதநேயமிக்க ஒரு மாமனிதர். ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம், ஒரு நடமாடும் நூலகம். நாங்கள் தெரியாத விடயங்களை கோல் பண்ணி கேட்டால் உடனடியாக சொல்வார். அந்த அளவிற்கு ஆளுமை புருஷராக விளங்கினார். பறந்தது உலகம், விரிந்தது அறிவு. அறிவினை முதலாக கொண்டு நாளைய புது உலகை அணிவகுத்து நிற்கின்ற மாணவ செல்வங்களை வாழ்த்தி இன்றைய போட்டி நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றேன் என்று அவர் கூறுகின்ற அந்த வசனத்திற்கு சொந்தக்காரன் சம்மாந்துறை மர்ஹூம் கலைக்குரல் அமீர். அதற்கு உயிர் கொடுத்தவர் மர்ஹூம் ஏஆர்எம் ஜிப்ரி அவர்கள். அவருடைய சகோதரர் ஏஆர்எம் நௌஃபில் அவர்கள் தன்னுடைய சகோதரனுடைய அந்த பணியை மேலும் சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக பிராந்திய வானொலியில் ஒரு முழு நேர கடமை அதிகாரியாக இருந்த போதும் அவர் இந்த முயற்சியை அவர் கைவிடாமல் அதற்கான அனுசரணாளர்களை தேடி கண்டுபிடித்து இந்த நிகழ்ச்சியை முன்னுதாரணமாக்கி இருக்கின்றார். அந்த வகையில் மர்ஹூம் ஏஆர்எம் ஜிப்ரி அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த சுவனத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னவருக்கு துஆ பிரார்த்தனை செய்து கொள்வோம். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, பெற்றது மண்ணளவு, பெறாதது மலையளவு, ஒளியாய் கிடைத்து வெளியாய் வழிகாட்டும் அழியா செல்வம், வளர்ச்சி அடையும் உலகின் சிகரம் தொட்டு உயர்ச்சி காண வைக்கும் கல்வி செல்வம் பெற அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்ற 2 பாடசாலை அணிகளையும் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் மத்தியிலே அக்கறை பெற்று அஸ்ராஜ் மகா வித்தியாலயத்தின் அதாவுல்லா கேட்போர் கூடத்தில் நடைபெறுகின்ற இந்த போட்டியிலே மேடையின் வலதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் பாலமனை மின்ஹாஜ் மகா வித்தியாலயம். அவர்களோடு போட்டியிடுவதற்காக ஒளிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலய அணியினர். பிறந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க காத்திருக்கின்ற மாணவ செல்வங்களின் எதிர்காலம் பலமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய போட்டியின் முதலாவது போட்டியாளர் பாலமனை மின்ஹாஜ் மகா வித்தியாலயத்தினுடைய மாணவி அணி தலைவி எஸ் சஹ்ரா. உங்களுக்கான கேள்விக்கு முதல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாசிப்பை நேசித்துப் பார், வளமாக்கும் அது உன்னை. உங்களுக்கான கேள்வி, மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலை கட்டுவதற்காக அனாதை சிறுவர்கள் 2 நிலத்தை வாங்குவதற்கான பணம் யாரிடம் இருந்து பெறப்பட்டது? ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு. இல்லை, அது அணியை சேர்ந்தவர் ஒருவர் அடிக்கலாம். ரலியல்லாஹு அன்ஹு. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். உஸ்மான் ரலி. இல்லை, 2 அணிகளும் சரியான விடை அளிக்க தவறிவிட்டன. ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் ஒளிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலயத்துடைய அணி தலைவர் MA அல்மான். தொழுகை என்பது ஓர் அமானிதம், அது குறித்து மறுமையில் விசாரிக்கப்படும். உங்களுக்கான கேள்வி, பாரசீகத்தில் இருந்து கிடைத்த முதல் வெற்றி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்டவர் யார்?
ஆதி அணியை சேர்ந்த வேறு ஒருவர் விடை அளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். எவருமே சரியானபடி அளிக்க தவறிவிட்டார்கள். சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியானபடி. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடை அளிக்கின்ற போட்டியாளர் பாலமுனை மின்ஹாஜ் மகா வித்தியாலயத்துடைய மாணவி ஆர் ஃபர்ஹத் சஹ்ரா. உங்களுக்கான கேள்விக்கு முதல். சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூட பல திறமைகள் வெளிப்படுகின்றன. இப்போது உங்களுக்கான கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக மணந்து கொண்ட துணைவியாரின் பெயர் என்ன? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. இல்லை. அது அணி சேர்ந்து வேறு ஒருவர் விடை அளிக்கலாம். அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா என்பது சரியானபடி. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமுனை மின்ஹாஜ் மகா வித்தியாலயம். இனி அடுத்த விடை அளிக்கின்ற போட்டியாளர் ஒடுவில் அல்ஹம்ரா மகா வித்தியாலயத்துடைய மாணவன் டபிள்யூ சசீன். உங்களுக்கான கேள்விக்கு முதல். விழும்போது அஞ்சாதே, துன்பத்தில் துஞ்சாதே, வெற்றியின் போது பணிவை விஞ்சாதே. உங்களுக்கான கேள்வி, மஸ்ஜிதுன் நபவி நபி அவர்களது பள்ளிவாசல் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு கட்டப்பட்டது? ஹிஜ்ரி எத்தனை? 5. இல்லை. அதே அணியை சேர்ந்த ஒருவர் விடை அளிக்கலாம். ஹிஜ்ரி 7. இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஹிஜ்ரி 1. ஹிஜ்ரி 1 என்பது சரியானபடி. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமணி மின்ஹாஜ் மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடை அளிக்கின்ற போட்டியாளர் பாலமுனை மின்ஹாஜ் மகா வித்தியாலயத்துடைய மாணவி MR ஃபாத்திமா. வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல, தோல்வி என்பது இறுதியானதும் அல்ல. உங்களுக்கான கேள்வி, அல் குர்ஆன் முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எத்தனையாவது வயதில் எங்கு வைத்து அருளப்பட்டது? 40வது வயதில் ஹிரா குகையில். 40வது வயதில் ஹிரா குகையில் என்பது சரியானபடி. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமணி மின்ஹாஜ் மகா வித்தியாலயம். இனி அடுத்தபடி அளிக்கின்ற போட்டியாளர் ஒடுவில் அல்ஹம்ரா மகா வித்தியாலயத்துடைய மாணவன் MNM சம்லி. தாயின் பாதத்தில் சொர்க்கம், ஆகவே தாயை மதித்து நடப்போம். நல்ல அறிவுரை. ஹலிஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் மதீனாவில் வாங்கி முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்ட கிணற்றின் பெயர் என்ன? ஆதி அணியை சேர்ந்த வேறொருவர் விடை அளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். எவருமே சரியானபடி அளிக்க தவறிவிட்டார்கள். ஃபீரு ரூமா என்பது சரியானபடி. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்தபடி அளிக்கின்ற போட்டியாளர் பாலமனை மின்ஹாஜ் மகா வித்தியாலயத்துடைய மாணவன் M அஹ்பாப். வெற்றி என்பது இறுதியும் அல்ல, தோல்வி என்பது முடிவும் அல்ல. புனித ஹஜ் மூவரின் தியாகங்களை வலியுறுத்துகிறது. அந்த மூவரின் பெயர்களும் என்ன என்பது உங்களுக்கான கேள்வி. அது அணி சேர்ந்தவர் ஒருவர் விடை அளிக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா. புனித ஹஜ் மூவரின் தியாகங்களை வலியுறுத்துகிறது. அந்த மூவரின் பெயர் என்னென்று கேட்டோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியானபடி. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமனை மின்ஹாஜ் மகா வித்தியாலயம். இனி அடுத்த போட்டியாளர் ஒளிவில் அல்ஹம்ரா மகா வித்தியாலயத்துடைய மாணவன் YA சிமால் சஜி. உங்களுக்கான கேள்விக்கு முதல். ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையரில். சரி, உங்களுக்கான கேள்வி. 1000 வருடங்கள் இவ்வுலகில் வாழ்ந்து மரணித்த நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஜனாசா கடமைகளை நடத்தியவர் யார்? ஹாஃபில் ரலியல்லாஹு அன்ஹு. இல்லை. அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விடை அளிக்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஆபில் அலைஹிஸ்ஸலாம். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியானபடி. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்தபடி அளிக்கப் போகின்ற போட்டியாளர் பாலமனை மின்ஹாஜ் மகா வித்தியாலயத்துடைய முதல் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் A அர்சக் தனா. உங்களுக்கான கேள்விக்கு முதல். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறார். உங்களுக்கான கேள்வி. இறுதி ஹஜ் உபதேசம் நிகழ்ந்த ஹிஜ்ரி ஆண்டு எத்தனை? ஹிஜ்ரி 10. ஹிஜ்ரி 10 என்பது சரியானபடி. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமணி மின்ஹாஜ் மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் ஒளிவில் அல்ஹம்ரா மகா வித்தியாலயத்துடைய முதலாம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் MIM ஆதில். கல்வி தேடுதல் நம் கடமை. சீனா சென்றாலும் சீர்கல்வி தேடு. எங்கு சென்றாலும் கல்வியை தேட வேண்டும். கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கான கேள்வி. இஸ்லாத்தில் தியாகிகளின் தந்தை என வர்ணிக்கப்பட்டவர் யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இல்லை. அது அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். இஸ்லாத்தில் தியாகிகளின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்டவர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியானபடி.
எவருக்கும் புள்ளிகள் இல்லை. சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. இனி பார்வையாளர் கேள்வி நேரம். விடை தெரிந்த பார்வையாளர் விரைந்து வந்து விடை சொல்லி ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தார் வழங்கி இருக்கின்ற பரிசினை பெற்றுச் செல்லலாம். அந்த அடிப்படையிலே ஜன்னத்துல் பகி 10,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இடம்தான் ஜன்னத்துல் பகி. அதற்கு அருகாமையில் இருக்கின்ற நபவி பள்ளிவாசல், அதிலே தான் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சியாரம் அமைந்திருக்கிறது. அதற்கு பக்கத்திலே இருக்கின்ற 2 ஹலிஃபாக்கள் யார் யார் என்பதை சொல்ல வேண்டும். விடையோடு ஒருவர் வேகமாக வருகின்றார். உங்களுடைய பெயர்? ஜஹ்ரா ஜெய்னப். இந்த பாடசாலை ஒளிவில் ஜாயிஷா மகளிர் கல்லூரி. உங்களது எதிர்கால இலட்சியம்? ஒரு விரிவுரையாளர். சரி, எங்கே கேள்விக்கான விடை சொல்லுங்கள் பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு. ஆம், சரியான விடை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான விடை. அவருக்கான பரிசினை ரைஸ் மோட்டார்ஸ் சார்பாக இப்போது வழங்கி கௌரவிக்க இன்றைய நிகழ்ச்சிக்கு தயாரிப்பாளராக இருக்கின்ற ஒருவர் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையினுடைய சிரேஷ்ட நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது ரலீம் அவர்கள் இதோ அந்த பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றார். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, இரு சுற்றுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ரைஸ் மோட்டார்ஸ் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியிலே முதலாம் சுற்றில் பாலமனை மின்ஹாஜ் மகா வித்தியாலயம் 35 புள்ளிகளால் முன்னணியில் திகழ்கின்றார்கள். இந்நிலையில் இரண்டாம் சுற்றின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். ஒளிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலயத்துடைய அணித் தலைவர் MA அல்மான். உங்களுக்கான கேள்வி, தெற்காசிய நாடுகளுள் எழுத்தறிவு வீதம் மிகவும் கூடிய நாடு எது? ஆதி அணி சேர்ந்தவர் ஒருவர் விடை அளிக்கலாம். மாலைதீவு. மாலைதீவு என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஒளிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் பாலமனை மின்ஹாஜ் மகா வித்தியாலயத்துடைய மாணவி ஜஹ்ரா. உங்களுக்கான கேள்வி, பூசி மடுகுதல் என்றால் குற்றத்தை மறைத்தல், இதேபோல் மட்டை அடித்தல் என்றால் என்ன? அலைக்கழித்தல். அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடை அளிக்கலாம். காலத்தை வீணாக்குதல். எதிரணிக்கு சந்தர்ப்பம்? ஏமாற்றுதல். இல்லை. இரு அணிகளும் சரியான விடை அளிக்க தவறிவிட்டன. வேலையின்றி அலைதல் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்த விளையாடிக்கும் போட்டியாளர் ஒடுவில் அல்ஹம்ரா மகா வித்தியாலயத்தின் போட்டியாளர் W சசீன். உங்களுக்கான கேள்வி, இறுதி தீர்ப்பு, மோசஸ், தாவீது இந்த 3 ஓவியங்களையும் வரைந்த உலக புகழ் பெற்றவர் யார்? லியோனார்டோ டா வின்சி. இல்லை. அது அணி சேர்ந்த வேறொருவர் விடையளிக்கலாம். மைக்கேல் அஞ்சலோ. மைக்கேல் அஞ்சலோ என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஒளிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலயம். இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் பாலமணி மின்ஹாஜ் மகா வித்தியாலயத்துடைய மாணவி R ஃபர்ஹத் சஹ்ரா. உங்களுக்கான கேள்வி, தொடர்ச்சியாக 3 தடவைகள் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியிலே உலக கிண்ணத்தை வெற்றி கொண்ட நாடு எது? அது என்னை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். இந்தியா. இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம்? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஒளிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலயம். இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் ஒளிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலயத்துடைய MNM சம்லி. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, மதுசாரத்திலே அதிக அளவில் அடங்கியிருக்கின்ற அல்கஹோலின் பெயர் என்ன? மதுசாரத்தில் அதிக அளவில் அடங்கியிருக்கின்ற அல்கஹோலின் பெயர். அதே அணியை சேர்ந்த வேறொருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம்? எதைல் அல்கஹோல். எதைல் அல்கஹோல் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமணி மின்ஹாஜ் மகா வித்தியாலயம்.
இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் பாலமணி மின்ஹாஜ் மகா வித்தியாலயத்துடைய மாணவி M.R. பாத்திமா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, கிழக்கு பாகிஸ்தானாக இருந்து 1971 புதிய நாடாகிய நாட்டின் பெயர் என்ன? அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விளையாடிக்கலாம். ஆப்கானிஸ்தான். இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். பங்களாதேஷ். பங்களாதேஷ் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஒளிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் ஒளிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலயத்துடைய மாணவன் Y.A. சிமால் சஜி. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, பவனந்தி முனிவரால் இயற்றப்பட்ட இலக்கண நூலின் பெயர் என்ன? அதை அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளும் சரியான விடை அளிக்க தவறிவிட்டார்கள். நன்னூல் என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி பாலமணி மின்ஹாஜ் மகா வித்தியாலயத்துடைய மாணவன் M. அஹ்பாப். உங்களுக்கான கேள்வி, காது கொடுத்தல் என்றால் கூர்ந்து கேட்டல் என்று பொருள்படும். காது குத்துதல் என்றால் என்ன? ஏமாற்றுதல். ஏமாற்றுதல் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமணி மின்ஹாஜ் மகா வித்தியாலயம். இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் ஒளிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலயத்துடைய மாணவன் 2ஆம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் M.I.M. ஆதில். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, மிக நீண்ட காலமாக இலங்கையின் தலைநகரமாக செயற்பட்ட நகரம் எது? 1500 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையினுடைய மிக நீண்ட காலமாக இலங்கையினுடைய தலைநகரமாக செயற்பட்ட நகரம் எது? அனுராதபுரம். அனுராதபுரம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஒளிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் பாலமணி மின்ஹாஜ் மகா வித்தியாலயத்துடைய 2ஆம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் A. அர்சக் தனா. உங்களுக்கான கேள்வி, விமானங்களின் வால் பகுதியிலே பொருத்தப்பட்டிருக்கும் கருப்பு பெட்டியின் உண்மையான நிறம் என்ன? சிவப்பு. அதை அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். மஞ்சள். எதிரணிக்கு சந்தர்ப்பம். செம்மஞ்சள். செம்மஞ்சள் என்பதை சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஒளிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலயம். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, இரு சுற்றுக்களாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற இன்றைய போட்டியின் முடிவை அறிய தருகின்றோம். ஒளிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலயம் 35 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்டு பாலமணி மின்ஹாஜ் மகா வித்தியாலயம் 50 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. மேலதிக 15 புள்ளிகளால் பாலமணி மின்ஹாஜ் மகா வித்தியாலயம் வெற்றியீட்டிக் கொண்டது. இன்றைய போட்டியிலே 2வது இடத்தை பெற்றுக் கொண்ட அணிக்கான ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனம் வழங்கும் பரிசினை வழங்கி கௌரவிக்க இன்றைய நிகழ்விலே அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பிக்கின்ற அக்கரைப்பட்டு முனவரா கனிஷ்ட பாடசாலையினுடைய அதிபர் அன்புக்குரிய M.I.M. உவைஸ் சார் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றோம் பரிசுகளை வழங்கி கௌரவிக்க. சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச் சுடர் கேட்டீர்கள். நடத்தியவர் A.R.M. நௌஃபீல். தயாரிப்பு A.M. முகமது ரலீம்.